தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு, கட்சியின் அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு என அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்போது தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு, கட்சியின் அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு, கட்சியின் அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தாவேக்காவின் மாநாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா என சிலர் கேட்கின்றனர் எனவும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வருகிற 27ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சியின் தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தான் எழுதியிருக்கக்கூடிய முதல் கடிதம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாள் இல்லை, அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிடம் கூட இல்லை. ஏனெனில் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் ஒரு கடிதத்தை எழுதுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று அந்த மாநாடு நடைபெறுவதற்கான கால்கோள் விழா, பந்தக்கால் நடும் விழாவானது நடைபெற்றிருந்தது. இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து 6:30 மணி வரை இந்த விழாவானது நடைபெற்றிருந்தது. இதிலும் ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அதனை குறிப்பிட்டு தமிழ்நாடு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும், இன்னமும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும், அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும். இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கனல் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இன்று நமது முதல் மாநில மாநாட்டுக்கான கால்கோள் விழா இனிதே நடந்தேறி இருக்கிறது. இது மாநாட்டு திடல் பணிகளுக்கான தொடக்கம். ஆனால் நம் அரசியல் கள பணிகளுக்கான கால்கோள் விழா என்பது இதில் உள்ளர்த்தமாக உறைந்து கிடக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என்று அந்த தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம் மாநாடு எதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய விஜய், நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா, அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா. இப்படி சொல்லும் போதே ஒரு எழுச்சி உணர்வு நம் நெஞ்சில் தொற்றிக் கொள்கிறது. இது தன் தாய்மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பான நிகழ்வுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வேளையில் ஒன்றை மட்டும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என விரும்புவதாகவும், அதை நாம் எப்போதும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த கருத்து என்னவென்றால், பொறுப்பான மனிதனை தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனை தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனை தான் மக்கள் போற்றுவர். ஆகவே நம் கழகத்தினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே தன்னுடைய பெரு விருப்பமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று இந்த கால்கோள் விழா நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களுக்கு தனதுடைய முதல் கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய விஜய் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அந்த வேண்டுகோள் என்னவென்றால், பொறுப்பான மனிதனை தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனை தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனை தான் மக்கள் போற்றுவர். ஆகவே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அனைவரும், நிர்வாகிகள் அனைவரும் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே தன்னுடைய பெரு விருப்பமாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை தமிழக வெற்றி கழகத்தினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்க வேண்டும் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும், நாம் உணர வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி நம் கழகம் மற்ற அரசியல் கட்சிகள் போல் சாதாரண இயக்கம் என்று, இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்கப்படை, சிங்க பெண்கள் படை, குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், நம்மிடம் உற்சாகம் இருக்கலாம், கொண்டாட்டம் இருக்கலாம், குதூகலம் இருக்கலாம், ஆனால் படை அணியினர் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமில்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம்மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர்.
குறிப்பாக இந்த கடிதத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு அரசியல் என்றால், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா உள்ளிட்ட கேள்விகளை பலர் தமிழக வெற்றி கழகத்தின் மீது வீசுவதில் விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு அது புரியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி என்று வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி காண போகின்ற கட்சி என்பதை நாம் எடை போடுகிறோம், இனிமேல் புரிந்து கொள்வர் என்று இந்த தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சிலர் இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கான பணிகளை தீவிரமாக செய்ய வேண்டும் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க போகும் இயக்கமாக மாறிவிட்டோம். அரசியல் கள பணிகள் வேறு, அதற்கான நடைமுறைகள் வேறு. அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது, மேலும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது இனி அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பல விமர்சனங்கள் இந்த கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக மாநாடு நடத்துவதில் பல கருத்துக்களை கூறி வந்தனர். அந்த சூழ்நிலையில் தான் இந்த கடிதமானது தொண்டர்களுக்கு விஜய் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் பல வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார். அதில் முக்கியமானதாக பார்க்கப்படுவதாக மக்கள் இயக்கமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த கட்சி தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்த பிறகு மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க போகும் இயக்கமாக மாறிவிட்ட நிலையில் அரசியல் களப்பணிகள் வேறு, அதற்கான நடைமுறைகள் வேறு. அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகமாக இருப்பது முக்கியம் என்று இந்த தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். மேலும் இவை அனைத்தையும் உள்வாங்கி உறுதியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்களும் அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் என்பதை தெரிவித்துக் கொள்ளவும், நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பதை நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை தொடர வேண்டும் என வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் மாநாட்டுக்கான நாட்களை மனம் எண்ணி தொடங்கிவிட்டது. உங்களை வெகு அருகில் சந்திக்க போகும் சந்தோஷ தருணங்களை இப்போதே மனம் அளவிட தொடங்கிவிட்டது. சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என வெற்றி நிச்சயம் எனவும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக மாநாடு வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அக்கட்சி தலைவர் விஜய் தனது கட்சி தோழர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பல்வேறு வேண்டுகோள்களை வைத்துள்ள விஜய் அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அறிவுரைகளையும் கூறியிருக்கிறார். இதில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது என்னவென்றால், பொறுப்பான மனிதனை தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினர் இம்மூன்றாகவும், அதாவது பொறுப்பான மனிதனாகவும் பொறுப்பான குடிமகனாகவும் முன்னுதாரணமாக திகழக்கூடிய மனிதனாகவும் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இன்று இந்த தமிழக வெற்றி கழகத்தில் கால்கோள் விழாவானது நடைபெற்றிருந்தது. தற்பொழுது மாநாட்டுக்கான நாட்களை மனமென்ன தொடங்கிவிட்டது. உங்களை வெகு அருகில் சந்திக்க போகும் சந்தோஷ தருணங்களை இப்போதே நாம் அளவிட தொடங்கிவிட்டது.